இன்னொரு வாட்டி வந்து இந்த சம்மரை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வானகரத்தில் கோடை கொண்டாட்டம்னு இந்த ஜங்கிள் தீமில் எக்ஸிபிஷன் நடத்திட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங்க்கு 50 ருபீஸ், கார் பார்க்கிங்க்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 100 ருபீஸ். 3 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு ஃபுல் டிக்கெட் தான் எடுக்கணும். டைமிங் பார்த்தீங்கன்னா 4 to 10 PM. மார்ச் மாதத்துலேருந்து இந்த எக்ஸிபிஷன் இங்கே நடக்குது. ஜூன் மந்த் ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜங்கல் தீமில் பண்ணுற இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் ஃபிஷ் அக்வாரியமாக பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கலர் கலரான ஃபிஷ்ஷு டனல் மாதிரியே உள்ளே வச்சு நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜங்கல் தீமுக்கு அனிமல்ஸே கொண்டு வந்து வைக்க முடியும், ஸோ எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே காடு மாதிரியே தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கானா கூட அசையவே இல்லை. பொம்மைமா யானை கத்துமே கத்தாதா? நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் 4 o'clock அங்கே போயிட்டோம். அதனால் இந்த அனிமல்ஸ்லாம் வந்து இவ்வளோ அமைதியாக இருக்காங்க. இதுவே ஒரு 6 o'clock மேலே இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்து பெரியவங்க வேணா எக்ஸைட் ஆகாமல் இருக்கலாம், குழந்தைங்களாம் பயங்கரமாக எக்ஸைட் ஆனாங்க. அனிமல்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா நிறைய கடைங்க இருக்குது. எல்லா கடையும் சீக்கிரம் போனதுனால அப்போ தான் செட் பண்ணிட்டு இருக்காங்க. டாய் ஷாப்பாக இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து கீ செயினில் ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அரிசியில் பேர் எழுதி கொடுக்கறது, இதெல்லாம் இந்த கடையில் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பல், வளையல், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. 3 கம்பல் 100 ரூபா. அழகழகான ஹேண்ட் பேக், பர்ஸ், லஞ்ச் பேக், யூனிக்கான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 90ஸ்களில் நம்ம சாப்பிட்ட மிட்டாய்களெல்லாம் சேர்த்து 90s மிட்டாய் கடைன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா சாக்லேட்ஸுமே 10 ருபீஸ் தான். எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பழைய ஞாபகங்கள்லாம் வர மாதிரி குட்டி குட்டியாக அந்த பென்சில் சாக்லேட்டாக இருக்கட்டும், மம்மி டேடி இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்குறோம். பப்பர மிட்டாய், பாக்கு மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு 90s மிட்டாய் கடைன்னு சொல்லிட்டு அதையும் நிறைய வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து பேப்பர் அப்பளம். நாங்கள் சின்ன வயசுல சாப்பிட்ருக்கோம், தெரியுமா? இந்த கடை பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் விற்கிற கடை. நம்ம ரேட் வெளியே அதிகமாக இந்த ஏலக்காய், பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கியிருப்போம். எல்லாமே குட்டி குட்டி பேக்கெட்டில் 20 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. பொருட்காட்சியில் வரும்போது எல்லாமே அதிகமான ரேட் கொடுத்து தான் வாங்குவோம். இங்கே 20 ருபீஸ்க்கு இதை தாராளமாக வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் ஷாப் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். மேபி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மொத்த பொருட்காட்சியிலுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கடைன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா தான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வெளியே வரவே முடியாது. ஃபுல் நேரம் அங்கே தான். கொண்டு வந்ததில் பாதி காசு நான் இந்த கடையில் தான் செலவு பண்ணனே. எதை எடுத்தாலும் 20 ரூபா. நிறைய வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல், வளையல் எல்லாமே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த கடைக்குள்ளே வந்து லேடிஸ்லாம் நுழைஞ்சிங்கன்னா பாதி காசு அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வருவீங்க. 20 தானே நள்ளி போட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். கடையை ஒரு முறை ஃபுல்லாக சுற்றி காட்டுற என்னென்ன இருக்குன்றதை பாருங்கள்.
அனிமல்ஸ் பார்த்தாச்சு, ஷாப்பிங் முடிச்சாச்சு. அடுத்து கேமிங் ஏரியா தான். இங்கே பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் ஓடுறது, ரிங் அடிக்கிறது, பால் போடுறது, வில் அடிக்கிறது நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு 6 பால் தருவாங்க. இதை வந்து எவ்வளோ கம்மி நம்பர்ஸில் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்ஸ் கிடைக்கும். 6 பாலில் நம்ம வந்து 6, 7, 8 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் அடிக்கணும். நம்மளால ஆப்வியஸாக முடியாது. அதனால் நமக்கு அந்த பிளாஸ்டிக் டப்பா மற்ற நம்பர்ஸ்க்கெல்லாம் அடிக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோ, ஃபிஷ் ஷோ, ஸ்னோ ஹவுஸ், பேய் வீடு இந்த மாதிரியான செட்டப்ஸ்லாமும் இருந்துச்சு நிறைய. உள்ளே வந்து அருவி செட்டப்லாம் செட் பண்ணியிருக்காங்க, குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாட்டர் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இருக்கிற கேமில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைடு என்ஜாய் பண்ணுறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு வரவங்கள மாதிரியே அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்காகவும் நிறைய பேர் வருவாங்க. பெரியவங்களாம் உட்கார மாதிரி நிறைய சேரெல்லாம் அங்கங்கே போட்டு தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் கடை, காஃபி கடை, பஜ்ஜி, டெல்லி அப்பளம், அப்புறம் பாவ் பஜ்ஜி, சோலாப்பூரி, பானிபூரி இந்த மாதிரியான கடைங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன், பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம் இந்த கடைங்க எல்லாமே நிறைய இருந்துச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த குலுக்கி சர்பத் போடுறவர் கடை முன்னாடி அவ்வளோ பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பிரேக் அப்புறமா மறுபடியும் இந்த ரெயிலெல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலான்னு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக அந்த நைட் செட்டப், அந்த லைட்டிங்கெல்லாம் போட்டுட்டு இடமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரகாசமாக பளிச்சுன்னு வேறு மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா ரைடுக்குமே வந்து 100 ருபீஸ் மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சில கேம்ஸ் வந்து 60, 50க்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி வந்து வேண்டிய கேம்ஸ், பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். அந்த மாதிரி நாங்கள் போன ரைட்லேயே எங்கள் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த போட்டிங் தான். வந்து ரொம்ப 60 ருபீஸ் தான். 10 நிமிஷம் தான் சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் எந்த கிட்ஸும் அங்கேருந்து எழுந்து வரா மாதிரி தெரியல. அடுத்து ஆள் வெயிட் பண்ணும்போது மட்டும்தான் அங்கேருந்து குழந்தைங்கள தூக்குறாங்க. ரொம்ப நேரம் விளையாடினாங்க இந்த இடத்துலையே. 3 வயசு தான் ஆகுது என் பாப்பாவுக்கு. அவளே அழகாக இந்த வந்து போட்டை வந்து ஓட்டிட்டு போனால் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து எழுப்பவே இல்லை குழந்தைங்கள. சேஃப்டிக்கு ஒரு ஆள் வந்து உள்ளவே இருக்காங்க. போதுன்ற அளவுக்கு கேமெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் ஊர்காக்கு வந்து போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள்கே கொஞ்சம் டேஸ்ட் எல்லா ஊருக்காவையும் கொடுப்பாங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த தேன் நெல்லிக்காய், நிறைய ஸ்வீட் எல்லாமும் வச்சுருந்தாங்க. அல்வா மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ், எக்கச்சக்க வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. டேஸ்டிங்க்கே நிறைய கொடுத்தாங்க. அப்புறமா நாங்கள் தேவையான ஊர்காவையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். என்ன சித்தி பிடிச்சிருந்தது வந்ததுலயே? எனக்கு இந்த பிளாஸ்டிக் பேப்பர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, பட் உனக்கு நல்லா இருந்துச்சு. நான் இது 3rd டைம் வரேன். போட் ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருந்தா? அப்புறம் வேற என்ன பிடிச்சது? அப்புறம் வந்து ரவுண்ட் சுத்தணும்ல அந்த கார்ல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஓகே, வரலாமா வரக்கூடாது இன்னொரு முறை? இன்னொரு வாட்டி வந்தே சம்மர் ஹாலிடேஸ்க்கே போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, கூட்டம்லாம் இல்லை அவ்வளோவா. இந்த மந்தோட முடியுது. ஸோ எங்களை மாதிரி மிஸ் பண்ணவங்க, லேட் பண்ணவங்களாம் போய் மறக்காமல் பாருங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வீடியோவை லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.